இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். சரி, இன்னைக்கு விசேஷமா வாலிபர்களே நான் உங்களோட பேசுறேன். கர்த்தர் கொடுக்கிற ஒரு சின்ன ஆலோசனை வாலிபர்களுக்காக. சரியா? நல்ல கவனமா கேட்பீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 டயலாக் சொல்லி தரட்டுமா? அது என்ன சொல்லிமா? உங்க ஃபைட்டு தான் உங்க ஹைட்டு. சொல்லுங்க பார்க்கலாம் வாலிபருங்க எல்லாம். ஏன்னா என்னோட ஃபைட்டு தான் என்னோட ஹைட்டு. நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற அந்த போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா? பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், இதெல்லாம் கண்டு பயந்து போயிடாதீங்க. கர்த்தர் போராடுகிற வாலிபர்களை இன்றைக்கு தேடுகிறார். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயுவே, நல்ல போராட்டத்தை, நீ நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி, போராடு, போர்ச்சேவகனாயிரு, தைரியமாய் சத்துருவோடு கூட போர் பண்ணுன்னு சொல்றார். இன்றைக்கு யுத்தம் பண்ணுகிற, ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிற வாலிபர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம பார்க்கலாமா? உங்க ஃபைட்டு தான் உங்க ஹைட்டு. அதுக்கு ஒரு சின்ன வசனத்தோடு கூட ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான் தாவீதும் கோலியாத்தும். அது நிறைய சண்டை, அதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது பிரசங்கம், அது சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வசனம், சின்ன ஒரே ஒரு வசனத்தோட அந்த ஆலோசனையோடு கூட உங்களோட உங்க ஃபைட்டு தான் உங்க ஹைட்டுன்றத ஆண்டவர் சொல்லி கொடுக்க போறார். எடுத்துக்கலாமா? எல்லாம் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51வது வசனம் படிக்கட்டுமா? ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நல்லா தெரியும். அந்த சண்டை, அந்த யுத்தம் எல்லாம் நல்லா தெரியும். அப்ப அந்த கற்களை கொண்டு கவனை வைத்து கோலியாத்தை அடிக்கும் போது கோலியாத் விழுத்துறான். ஆரம்பத்திலே அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கோலியாத்தை பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணுது அந்த அதிகாரம். அவன் 6 முழ உயரம், 1 ஜான் ஹைட்டு அப்படின்னு பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணுது. சத்ருவும் உங்களுக்கு தன்னை பயங்கரமா பெரிய ஆளா காண்பிச்சு, ஏன்னா அப்பதானே நீங்க போராட்டத்தை விட்டு பின்வாங்குவீங்க, அப்பதானே யுத்தத்திற்கு போகிறதுக்கு பயப்படுவீங்க. அதுதான் அவனுடைய தந்திரம். ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை. அவன் உயரத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? யுத்தம் நடந்துச்சு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் கோலியாத்து விழுந்தான். ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோமா, நான் சொல்றேன். ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். யுத்தத்துக்கு முன்பு தாவீதினுடைய உயரம் ஒரு 5 அடி இருந்திருக்கும்னு வச்சுக்கோ. இப்ப கோலியாத் கீழே விழுந்தான்னா அவனுடைய அகலம் ஒரு 2 அடின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா அவன் 6 முழமும் 1 ஜானும் இருந்தான்னு சொல்லுது. அவ்வளோ பெரிய வெயிட்டோட நிறைய கவசங்கள் எல்லாம் போட்டிருந்தான். நிறைய அவனுக்கு அந்த அந்த போருக்குண்டான அந்த எல்லா கவசமும் போட்டிருந்தான். இப்ப கீழே விழுந்துட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும். தாவீது கீழே விழுந்துட்டான்னு விடல. கர்த்தர் பாருங்க, யுத்தம் செய்கிற உங்களுடைய உயரத்தையும் இதே போல கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பதற்காகத்தான் இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசுகிறார். வாலிபனே, வா யுத்தத்திற்கு, ஆவிக்குரிய யுத்தத்திற்கு எழும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இதுவரை இருந்த தாவீதின் உயரம் 5 அடியா இருக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஏன்னா கோலியாத் அவனை பார்த்து அசட்டை பண்ணினான் வேதம் சொல்லுது. எனக்கு முன்பதாக இந்த தாவீது சிவந்த மேனியா, வாலிபனா, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அசட்டை பண்ற உயரம் ஒரு சாதாரண உயரம். ஆனால் யுத்தம் செய்த பிறகு, கோலியாத் கீழே விழுந்த பிறகு, தாவீது அவன் மேல் ஏறி நின்ற பொழுது அவன் முன்பு இருந்த உயரத்தை விட கோலியாத்தின் அகலம் எவ்வளவோ அதையும் கூட்டிக் கொண்டு ஒரு அதிக உயரத்தோடு கூட பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் காட்சி அளித்திருப்பான் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற சத்தியம். அன்பு வாலிபனே,
எழும்பி வா, எழும்பி வா. சத்ருவை பெருசா பார்த்து பயந்தல்ல, இல்ல இல்ல இல்ல, சத்ருவை கீழே விழத்தள்ளி அவன் மேலே உன்னை ஏறி நிற்க செய்து, இதுவரை உன் உயரம் எவ்வளவோ அதை விட உன் உயரம் அதிகம் என்று கர்த்தர் உலகிற்கு காண்பிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்திற்கு காண்பிக்க விரும்புகிறார், உன் நண்பர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். அதை பெலிஸ்தியரும் கண்டார்கள், இஸ்ரவேலரும் கண்டார்கள். தாவீதின் உயரம் அன்று சராசரி உயரத்தை விட அதிகமாய் தோன்றி இருக்கும். காரணம், அவன் கோலியாத்தின் மேல் ஏறி நின்றதினால். இன்றைக்கும் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு அழைக்கிறார். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, பயந்து பயந்து ஓடாத, சத்துருவை பார்த்து பயந்து பயந்து போன காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு வா, எழும்பி வா. இயேசு என்னும் நாமத்தில் அந்த கல்லை அவன் எடுத்து கொண்டது போல இதோ கர்த்தர் உன் கையிலே அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை கொண்டு கோலியாத்துகளை எதிர்த்து வரும் பொழுது கர்த்தர் உன்னுடைய ஆவிக்குரிய உயரத்தை அதிகப்படுத்தி அனைவருக்கும் முன்பதாக உன்னை எவ்வளோ உயர்த்தி இருக்கிறேன் என்பதை பெலிஸ்தியனுக்கும் காண்பிப்பார். சத்துருக்களும் பார்த்து உன் ஆவிக்குரிய உயரத்தை கண்டு அஞ்சத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த அழைக்கிறார். வருவையா, வருவையா தம்பி, உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. வாலிப தங்கச்சி, உன்னை கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். நீ பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும், நீ பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும், அஞ்சி அஞ்சி வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி தற்கொலை முயற்சி வேண்டாம், இனி தோல்வி முகம் வேண்டாம், இனி சத்ருவோடு கூட போராடு. எழும்பி வா, எழும்பி வா. கர்த்தர் உன் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு உன்னை அழைக்கிறார். காரணம், நீ ஆவிக்குரிய யுத்தத்திற்கு வருவாயானால் அப்பொழுதுதான் என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய உயரத்தை நான் உலகத்திற்கு காண்பிக்க முடியும் என்று அழைக்கிறார். சாதாரண உயரத்தை விட அன்றைக்கு எப்படி தாவீதின் உயரம் கோலியாத்தின் மேல் ஏறி நின்ற பொழுது அதிகமாய் தோன்றினதோ, அதே போல இன்றைக்கு கர்த்தர் உன்னை இந்த யுத்தத்தின் மூலமாக உன்னுடைய ஆவிக்குரிய உயரத்தை எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உயர்த்தி காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தங்கச்சி, தம்பி, நீ கர்த்தருக்கு இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்தி உன்னை கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, ஏதாவது சாட்சி இருக்குமானா, ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமானா நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் நேசரின் நேச ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்கள் சாட்சியை கண்டு உற்சாகம் அடையவும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.